ஒரு உறவுல இருக்கிற அந்த சக்தி இருக்கு இல்லையா, அது ஒண்ணு நம்மள ரொம்பவே கஷ்டப்படுத்தலாம், இல்லன்னா நமக்கே தெரியாத ஒரு மிகப்பெரிய பலமா மாறலாம். தம்பதியரோட அந்த ஒருங்கிணைந்த சக்தி எப்படி ஒரு பெரிய சூப்பர் பவரா மாறுதுங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, முதல்ல நம்மில் பல பேரும் நம்ம உறவுகள்ல சந்திக்கிற ஆனா வெளியில பேச தயங்குற ஒரு முக்கியமான விஷயத்த எடுத்துக்குவோம். அதுதான் இந்த சக்தி போராட்டம். இப்போ நீங்களே உங்கள கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். நீங்களும் உங்க துணையும் ஒரே டீமா வேலை செய்றீங்களா? இல்ல நீங்க ஒரு பக்கம் இழுக்க, அவங்க ஒரு பக்கம் இழுத்து 2 பேருமே சோர்ந்து போயி உறவும் பலவீனமாகுதா? இத பாருங்க, எவ்வளவு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான உண்மைன்னு புரியும். நீங்க எதிரெதிர் திசைகள்ல செயல்படும்போது உங்க 2 பேரோட சக்தியும் ஒன்னோட ஒண்ணு மோதி மொத்தமா 0 ஆயிடுது. எந்த முன்னேற்றமும் இருக்காது. ஆனா 2 பேரும் ஒரே திசைய நோக்கி போகும்போது அந்த சக்தி சும்மா 1+1 2ன்னு இல்ல, அது பல மடங்கா பெருகுது. அப்போ இந்த ஆற்றலை எப்படி பெருக்கிறது? இத ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான சயின்ஸ் உதாரணம் இருக்கு. வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு சிங்கிள் பேட்டரியை எடுத்துக்குவோம். இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட். அதோட பவர் எவ்வளோ இருக்கும்? ஒரு 1.5 வோல்ட். இத ஒரு தனி நபரோட சக்தின்னு வச்சுக்கலாம். இப்பதான் விஷயமே இருக்கு. 2 பேட்டரியை எடுத்து அதை சரியா, அதாவது தொடர் வரிசையில பிளஸ்ஸா மைனஸோட கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பாத்தீங்களா, பவர் அப்படியே டபுள் ஆகி 3.0 வோல்ட் ஆகிடுது. இதுதாங்க மேட்டர். சரியான இணைப்பு சக்தி அப்படியே பெருக்குது. இது வெறும் கூட்டல் கணக்குல, இது பெருக்கல் கணக்கு. இதே விதிதான் ஒரு திருமண உறவுக்கும் பொருந்தும். 2 பேர் அவங்களோட எண்ணங்களையும் குறிக்கோளையும் ஒன்னா இணைக்கும்போது அவங்களோட மனித மின்சாரம்னு சொல்லப்படுற அந்த சக்தி சும்மா கூட்டப்படுறதில்ல, அது பல மடங்கா பெருகுது. ஆனா சோகமான விஷயம் என்னன்னா, நிறைய தம்பதிகளுக்கு தங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய சக்தி இருக்கிறதே தெரியறதில்ல. சரி, இந்த சயின்ஸ் உதாரணத்தை தாண்டி இதுக்குள்ள ஒரு ஆழமான ஆன்மீக பரிமாணமும் இருக்கு. பழங்கால ஞானம் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது ஒரு கரண்டோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்னா சேர்ற மாதிரி. அப்படி அவங்க இணக்கமா இருக்கும்போது ஒரு தெய்வீக ஒளி உருவாகும் சொல்றாரு. கேட்கவே எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு. அந்த தெய்வீக ஒளிக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் தேஜஸ். இது வெறும் வெளிச்சம் இல்லங்க. இது இணக்கமா வாழ்ற தம்பதியரை சுத்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு பவர்ஃபுல்லான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குற ஒரு சக்தி. இந்த தேஜஸ் என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா? அது அந்த குடும்பத்தை நோய்கள் அண்டாம பாத்துக்கும், வறுமை கஷ்டம் வராம தடுக்கும். முக்கியமா வெளியில இருந்து வர நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது பொறாமை, கண் திருஷ்டி, இந்த மாதிரி எதையும் கிட்ட நெருங்க விடாது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஷீல்டு மாதிரி இது வேலை செய்யும். கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? இவ்ளோ பெரிய சக்தியை நாம எப்படி உருவாக்குறதுன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான பிராக்டிக்கலான பயிற்சி இருக்கு. ரொம்ப நேரமெல்லாம் தேவையில்லைங்க. உங்க பிஸியான வாழ்க்கையிலிருந்து டெய்லி வெறும் 7 நிமிஷம், ஜஸ்ட் 7 மினிட்ஸ் ஒதுக்கினா போதும். இது எவ்ளோ சுலபம்னு பாருங்க. இந்த பயிற்சியோட ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிள். முதல்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இடத்துல அமைதியா ஒன்னா உட்காருங்க. அப்புறம் கைகளை கோர்த்துக்கோங்க. அப்போதான் அந்த எனர்ஜி சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகும். அடுத்தது 2 பேரும் ஒரே மாதிரி ஒரே தாளத்துல மூச்சு விடுங்க. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்கு. உங்க பிரச்சனைகளை பத்தி பேசவே கூடாது. அதுக்கு பதிலா 2 பேருக்கும் பொதுவான ஒரு கனவு, ஒரு லட்சியம், அதை மட்டும் மனசுல ஒன்னா நினைச்சு பாருங்க. இப்படி செய்யும்போது என்ன நடக்கும் தெரியுமா? சிதறி இருக்கிற லைட் எல்லாம் ஒன்னா சேர்த்தா அது ஒரு பவர்ஃபுல் லேசர் பீமா மாறும் இல்லையா? அதே மாதிரி உங்க 2 பேரோட மனசக்தியும் ஒன்னு சேரும்போது அது வாழ்க்கையில வர்ற எந்த கஷ்டத்தையும் ஊடுருவி வெட்டிட்டு போற ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக லேசர் கதிரா மாறிடும். சரி, இப்படி ஒரு ஒரே நீரோட்டமாக வாழ ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் மாற்றங்கள், என்னெல்லாம் மிராக்கிள் நடக்கும்னு பார்க்கலாமா? இந்த நிலையை நீங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையோட கஷ்டங்களோட தனித்தனியா போராடுற 2 நபர்களா நீங்க இருக்க மாட்டீங்க. அந்த போராட்டத்துக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுவீங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு பிடிச்ச ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்குற ஒரே ஒருங்கிணைந்த ஒரு மகா சக்தியா நீங்க மாறிடுவீங்க. இதுதான் அந்த மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்படி ஒரு ஒருங்கிணைந்த சக்தியா நீங்க செயல்படும்போது அற்புதங்கள்லாம் அப்பப்போ நடக்காது. அதுவே உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாறிடும். சரியான வாய்ப்புகள் சரியான நேரத்துல உங்களை தேடி வரும். உங்க உடல் நலமும் மனநலமும் சூப்பரா இருக்கும். உங்க குழந்தைங்க எல்லா விதத்திலயும் நல்ல செழிப்பா வளருவாங்க. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். 2 சின்ன ஓடைகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய பேராரா மாறுற மாதிரி நீங்களும் உங்க துணையும் ஒன்னா சேர்ந்து உருவாக்குற அந்த ஒருங்கிணைந்த நீரோட்டம்
உங்களுக்காக எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு உலகத்தை உருவாக்க முடியும்னு என்னைக்கு அது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த சக்தி உங்க கையில தான் இருக்கு.